என்னாச்சு? எது கழற? கார்த்திக் மாமா, நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், மாமா முன்னாடி மாதிரி இல்ல, மாற ஆரம்பிச்சிட்டாருன்னு. இப்ப இந்த மாற்றங்கள் எல்லாம் கண்கூடாவே தெரியுது. என்ன நடந்தது அத சொல்லு. ஒண்ணும் இல்ல, டைம் ஆச்சு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன். இல்ல எனக்கு வேண்டாம் பசிக்கல அப்படின்னாரு. கம்பல் பண்ணி வாங்க மாமான்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்தேன். தப்பா? அதுக்கு என் கையை பிடிச்சு உதறிட்டு, இது பாரு இனிமே இந்த மாதிரி லிமிட் தாண்ட வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் அந்த நந்தினி வந்ததுக்கு அப்புறமா தான். அவசரப்படாத ரம்யா, எழுந்துரு, என் கூட வா. நீ இல்ல, நான் வரமாட்டேன். என் மூஞ்சி பார்த்தாலே அவர் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. நான் வரமாட்டேன். ரம்யா, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல நம்ம யார் தொடர்பு அறுத்துக்கிட்டாலும் கார்த்திக் தொடர்பை மட்டும் அறுத்துக்க கூடாது. புரியுதா? இல்ல, முதல்ல எழுந்துரு, நீ என் கூட வா. வா. சாரி கார்த்திக், இவளுக்கு நேரம் காலமே புரியல. என்ன நீ இதுக்காக சாரிலாம் போய் கேட்டுக்கிட்டு? பின்ன என்னப்பா, உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு இவன் நடந்துக்கணும். உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா உன்னை விட்டுற வேண்டியதானே? ஒரு மனுஷனுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். சில நேரம் பசிக்கும், சில நேரம் பசிக்காது. அப்படியே பசிச்சாலும் சாப்பிட பிடிக்காது. இதெல்லாம் இவளுக்கு புரியல. ஏண்டி, உன் மாமா சாப்பிடல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எனக்கு அவரை சாப்பிட வைக்க தெரியாதா? இப்படி இல்லாம அன்பாவே பேசல, நீ டென்ஷன் பண்றா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ரம்யா. ஏதோ கார்த்திகா இருந்ததுனால திட்டினதோட விட்டுட்டான். இந்த மனநிலையிலயும் அவன் சமாளிச்சுட்டு போறான். நான் வேணும்னே அவளை திட்டல. நீ திட்டு, நல்லா திட்டுப்பா. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ அவளை கட்டிக்க போறவன். அது கூட பேசலனா எப்படி? சரி ரம்யா, நீ போ. இனிமே கார்த்திக்கு புரிஞ்சு நடந்துக்க. என்ன? கார்த்திக், அவ சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா. என்ன நீ இது? பரவாயில்லப்பா, உன் மனசு எனக்கு புரியும். எப்படியாவது நம்ம அத்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அவங்க என்ன திட்டாலும் பரவாயில்ல. அண்ணே, உங்களை மாதிரி மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. தேங்க்ஸ் நீ. ஸ்வாதின்னு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கம்பெனில தான் நீ ஒர்க் பண்றியாமே. ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா பணத்தையும் அவங்களே கட்டிட்டாங்க. நீ கவலையே படாத, தைரியமா இரு. வா திவ்யா. என்னம்மா, என்ன பண்ற? என் நன்றியை எப்படி காட்டுறதுன்னே தெரியலம்மா. ஸ்வாதிக்கு ரொம்ப நல்ல மனசு. என் அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்களுக்கு ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஏகப்பட்ட செலவு. உண்மையை சொல்ல போனா நான் வாழ்றது, வேலைக்கு போறது எல்லாமே அவங்களுக்காக தான். அவங்கள காப்பாத்ததா நான் போராடிட்டு இருக்கேன். சரியான சமயத்துல என் கஷ்டம் தெரிஞ்சு ஸ்வாதி பணம் கட்டிருக்காங்க. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் ஸ்வாதியும் உன்னை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்பா. ஆனா நீ யாரையோ பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சோமே தவிர உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸ்வாதி ஸ்கேனுக்கு போனப்பதான் எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரிஞ்சது. அவ என்கிட்ட சொல்லிட்டு போய் தான் உங்க அம்மாவுக்கு பணம் கட்டினாமா. கஷ்டத்துக்கு உதவாத பணம் எதுக்குமா?
நீங்க 1000 தான் சொல்லுங்க அத்தை. எனக்கு திவ்யா மேல கோவம் தான். நான் என்ன பண்ணேன்? சகோதரி சகோதரின்னு சொல்றியே தவிர உங்க அம்மா பத்தின விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு தான். இதோட முடிஞ்சு போயில்ல, இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் கேளு. உங்க அம்மா நல்லபடியா பொழைச்சு வரணும். ஸ்வாதி, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என் புருஷனுக்கு வர பிரச்சனைய நீ ஒருத்தியாவே நின்னு சமாளிக்கிறியே, அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். இத நீ தியாகமா நினைக்க வேண்டாம், என் கடமை. நீ என்ன எப்படி நினைக்கிறியோ, நான் உன்னை என் சகோதரியா தான் நினைக்கிறேன். அழக்கூடாது, கண்ணத்தோட எல்லாம் சரியா போயிடும். என்னது இதெல்லாம்? என்னத்த? நான் வரேன். இது மாத்திரமே போதாது திவ்யா, தினேஷை இன்னும் நிறைய நம்மள்ட்ட கடன் வாங்க வைக்கணும். அப்பதான் நம்ம போட்ட பிளான் ஜெயிக்கும். சகோதரி சகோதரின்னு சொல்றியே தவிர உங்க அம்மா பத்தின விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அனிதா, வாங்க நீ. என்ன அனிதா, வெளியில கிளம்பிட்டியா? அன்னைக்கு வீட்ல பார்த்ததுதான். என்ன ரொம்ப பிஸியா இருக்கியா? ஆமா நீ, ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே கிளம்பிட்டேன். டைமே கிடைக்கிறது இல்ல. அவரும் பிசினஸ் விஷயமா வெளியே போயிடுறாரு. ஆமா, ஏதோ ஆட்டோமொபைல் கம்பெனியாமே. உன் புருஷனுக்கு அதெல்லாம் தெரியுமா? பாலாஜி அந்த மிலிட்டரியில ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முடிச்சு வந்தாரே, அவர்தான் உன் புருஷனுக்கு பார்ட்னராமே. ஆமா நீ, அவங்க 2 பேரும் பார்ட்னர் ஆகுறது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்பெல்லாம் அவர் என்கிட்ட எதுவுமே மறைக்கிறது இல்ல. அதே மாதிரி நானும் அவரை கேட்காம எதுவும் செய்யறது இல்ல. அப்படியா? அப்படிதான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன வேணும்? என் அனிதா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் மேல இருக்கிற அக்கறையில தான்மா சொல்றேன். சொல்லுங்க. என்னம்மா, டைம் ஆயிடுச்சா? ஆமா, பரவாயில்ல நீ ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, சொல்லுங்க. அந்த பாலாஜி மிலிட்டரியில கார்த்திக் கூட இருந்தவராம். அது மட்டும் இல்ல, சாந்தி கிட்ட இப்ப கூட பேச்சுவார்த்தை இருக்கா. கார்த்திக் சாந்தி கல்யாணத்துல கூட அவர் இருந்தாராம். அது தெரிஞ்சது தானே? அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா பாலாஜி உன் மதன் அண்ணா கம்ப்யூட்டர் சென்டருக்கு அடிக்கடி போயிட்டு வராரு. அந்த கூட்டத்தோட உன் புருஷனுக்கு தொடர்பு இல்லாம பாத்துக்கோ. ஏன்னா சாந்தி, மதன், பாலாஜி இவங்கெல்லாம் ஒரே கூட்டணி. பாலாஜி உன் புருஷனோட பிசினஸ்ல சேர்றதுல சாந்தியோட ஐடியா இருக்கான்னு நான் சந்தேகப்படுறேன். பாலாஜி உன் கார்த்திகான ஃப்ரெண்டு தான். ஆனா இப்ப 2 பேரும் விலகி இருக்காங்களே. இதெல்லாம் ஏன் நீ என்கிட்ட சொல்றீங்க? என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு வேணா நம்பிக்கை இருக்கலாமா? ஆனா உன் புருஷன் ஸ்வாதியை அடிக்கடி சந்திக்கிறாராம், பேசுறாராம். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தகவல் வருது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அண்ணி, நீங்க பெரியவங்க.
உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அத பத்தி இனிமே பேச வேண்டாம். நான் தான் வேணும்னு சொல்லி தனி கொடுத்தனத்துக்கு ஒத்துக்கிட்டு என் கூட வாழ வந்திருக்காரு. இன்னும் நான் அவரை சந்தேகப்படணுமா? பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா புது வாழ்க்கை வாழ முடியாதனே. அவர் என் பிசினஸ்ல அக்கறை காட்டுறாரு, என் மேல பாசமா இருக்காரு. அவங்க அப்பா அம்மா மேல அவர் எவ்வளவு அன்பா இருந்தாருன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்து அவங்கள விட்டுட்டு என் கூட வாழ வந்திருக்காருன்னா அவருக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இத நான் அவர்கிட்ட நேரடியா கேட்கலையே தவிர மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறேன். என்ன அவர் கேள்வி கேட்டு தொலைக்கிறது இல்ல, நானும் அவரு கேள்வி கேட்கறது இல்ல. ரியலி இஸ் a gentleman. இல்லனா நான் இவ்ளோ இம்சை கொடுத்தோம் திரும்பவும் என் கூட வாழ வருவாரா? அவர் தன்மானம் உள்ள மனுஷன். அவரை ஆதரிக்கணுமே தவிர எதிர்க்க கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். இது வரைக்கும் நான் அவரோட வாழாத நாளெல்லாம் கொடுமையானது. அண்ணி, நீங்க அண்ணனை விட்டு எப்படிதான் இருக்கீங்களோ? அண்ணி, நாம இனிமே மீட் பண்ணலாம், பேசலாம். ஆனா என் புருஷன் பேச்சு மட்டும் வேண்டாம். என்ன நீ, நான் சொன்னதுல ஏதாவது தப்பா? இல்ல, எந்த தப்பும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். அனிதா என் கையில, நான் சொல்ற பேச்சுதான் கேப்பா. அபிராமி, அது அப்போ. இனிமே அது நடக்காது. தான் புருஷன் பேச்சுதான் அவ கேட்பா. வாங்க வாங்க, சாப்பிடுறீங்களா? இல்லை பரவாயில்லம்மா, குழந்தைக்கு விட்டு நான் சாப்பிட்றது கொஞ்சம் நேரம் ஆகும். நீ தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திட்டு போகலான்னு வந்தேன். அதை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். சொல்லுங்க. நாளைக்கு தாம்மா விஜயோட நினைவு நாள். பரவாயில்ல, மறக்காமல் இருக்கியம்மா. எப்படி மறக்க முடியும்? மறக்கக்கூடிய நாளா அது? அவனுக்கு திவசம் பண்ண இல்லையா? கண்டிப்பா. அப்பதானே அவர் ஆத்மா சாந்தி அடையும். கார்த்திக்கு தெரியுமா? தான் நண்பர் விஷயம் ஒவ்வொன்னையும் அவர் தான் ஞாபகமா சொல்வாரு. இப்போ ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நான் வேணா அவங்ககிட்ட பேசுறேன். இப்ப இருக்கிற மனநிலையை மீறி அவர் கண்டிப்பா வரணும். கார்த்திக் வரலனாலும் நாம விஜய்க்கு செய்ய வேண்டிய சடங்கு செஞ்சுதானே ஆகணும். அவன் வரலங்கிறதுக்காக திவசத்தை தள்ளி வைக்கவா முடியும்? நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். சரிண்ணா, நீங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க. நான் திவசத்துக்கு பண்ண வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன். அப்படியே ஐயர்கிட்டயும் சொல்லிடுறேன். என்னம்மா, எதுக்கு ஐயரு? என்ன, சீக்கிரம் சாப்பிடு. பாலாஜி, நீங்க கார்த்திக் கிட்ட சொல்லிட்டீங்க இல்லையா? டைம் இடம் எல்லாம் சொல்லிட்டேன். சார், ஆரம்பிக்கலாமா? இல்ல, முக்கியமான ஒருத்தர் வரணும். வந்த உடனே ஆரம்பிச்சுக்கலாம். பித்திருக்கள் காரியம் ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது. பாலாஜி, இன்னும் கார்த்திக் வருவாருன்னு நம்புறீங்களா? எதுக்கு, ஏன் அப்படி கேக்குறேன்? இல்ல, பங்க்சுவாலிட்டி எப்பவும் கீப் அப் பண்ணுவாரு. இன்னும் வரலையே, அதான் சந்தேகமா இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா இன்னும் வரலையாம்மா?
இந்த குழந்தையோட தோப்பனாருக்கு தானே தேவசம் பண்ண கூப்பிட்டா. அங்க பாரு. கார்த்திக் எல்லா விஷயத்திலையும் தப்பு தப்பா முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயத்துல கூட தப்பான முடிவு எடுத்துருவானு எனக்கு பயமா இருக்கு. ஆனா நட்புக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறவன் அவன். நேரமாகுதே பாலாஜி. உயிரோட இருக்கவங்களுக்கு விருந்து நேரம் தாண்டி கூட கொடுக்கலாம். ஆனா தெய்வமா மாறினவங்கள காக்க வைக்க கூடாது. நீங்க ஆரம்பிங்க ஐயரே. இந்திரா வச்சு நடத்துங்க. டைம் ஆச்சு. நந்தினி அங்க பாருங்க. ஐயரே, இப்போ ஆரம்பிங்க. செய்ய வேண்டியதெல்லாம் இவர் செஞ்சிருவார். வாகர்த்தாதிஜும்மர்த்தோ வாகர்த்த பிரதிபத்ரஜே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. மாத்ருதேவதாபியோ நமः மாத்ருभ्यो நமः பித்ருதேவதாபியோ நமः பித்ருभ्यो நமः. மார்ஜயந்தாம் பிதாமஹ மார்ஜயந்தாம் பிதரः மார்ஜயந்தாம் பிரபிதாமஹ மார்ஜயந்தாம் பிதரः. மாத்ருதேவதாபியோ நமः சகலாராதனை சொர்ச்சிதம் மாத்ருதேவதாபியோ நமः. இதை கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துருங்க. கார்த்திக், என் வார்த்தையை மதிச்சு இங்க வந்ததுக்கு தேங்க்ஸ்டா. நான் யாருக்காகவும் இங்க வரல. விஜய்க்காக தான் வந்தேன். விஜயோட ஆத்ம சாந்திக்காக தான் வந்தேன். விஜய்க்கு தவசம் பண்ணணும், அந்த கடமை எனக்கு இருந்துச்சு. அதனால தான் நான் வந்தேன். மற்றபடி சிலரால நடந்த நிகழ்ச்சிகளை மறந்துட்டோ இல்ல மன்னிச்சிட்டோ இல்ல மனசு மாறியோ நான் இங்க வரல.